ஹாய்! இன்னைக்கு மார்ச் 8 ஹேப்பி உமன்ஸ் டே. உமன்ஸ் டே எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போமா? 1908ல எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்றாங்க நியூயார்க்ல. எதுக்குன்னா, ஆண்களோட அவங்களுக்கு சம்பளம் கம்மி, வொர்க்கிங் டைம் அதிகம், வோட்டிங் உரிமையும் கூட அவங்களுக்கு கிடையாது. அத பார்த்து அட்வொகேட் கிளாரா ஜேக்கின் வந்து ஒரு 15,000 பொண்ணுங்கள திரட்டி ஒரு போராட்டம் பண்றாங்க. அத பார்த்த கவர்மெண்ட்டும் ஓகேன்னு சொல்லி அவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் Feb 28 வந்து அமெரிக்கா வந்து உமன்ஸ் டே கொண்டாடுறாங்க. அண்ட் அத பார்த்து கிளாரா ஜேக்கின் வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைக்கும்னு சொல்லி 1911ல ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல உமன்ஸ் டே வந்து எல்லாரும் ஒரே டே கொண்டாடுறோம்னு சொல்லி சொல்றாங்க. அப்ரூவ் பண்ணிடுறாங்க. மார்ச் 11, 1911ல நெறைய கண்ட்ரீஸ் வந்து உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்றாங்க. அண்ட் வேர்ல்டு வார் அப்போ பெண்கள் வந்து போராட்டம் பண்றாங்க அமைதியே வேணும்னு. அத பார்த்து ஐநா சபையும் 1975ல மார்ச் 8 இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேவா டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அதனால தான் நம்ம உமன்ஸ் டே கொண்டாடுறோம். ஆனா இன்னும் அவங்களுக்கு நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இந்த டைம்க்குள்ள வீட்டுக்கு வரணும், இந்த ட்ரெஸ்ஸ போடணும், அத பண்ணணும், இத பண்ணக்கூடாதுன்னு. உங்களுக்கு புடிச்சது பண்ணுங்க. நீங்க நெனச்சத செய்யுங்க. ஹேப்பி உமன்ஸ் டே.